இது நோயாளி வந்து கைட்ட போட்டு கட்டி வச்சிருக்க நீ. அட்டகாசம் தாங்க முடியல. எம்பி எம்பி குதிக்கிறார். அப்படியா? நோய் ரொம்ப பயங்கரமா தான். அதுக்காக கைட்ட போட்டா கட்டி வச்சிருது. என் மருந்தால கட்டுற பாரு. கேட்டா அவரு கண்ணத்தர என்ன உருமுற என்னைய பயமுட்டு வைத்தியரே வாங்க வாங்க வாங்கவா. இனிமே வாங்க நான் கூரையை குச்சிட்டு போயிடுவேன்னா முதல்ல நான் இறங்கணும்னா அவன் கைய நல்லா கட்டு. கட்டியாச்சு. இப்போவாது இறங்கி வாங்க. வரவா எங்கனாவா இது இது தண்ணிக்கு வரும். அவன் மழையில நனைஞ்சு இருக்கான்பா. தம்பி ஜீவா தலையில நீர் கோர்த்திருக்கு. இதுல 2 குடு. நெஞ்சில கலங்கட்டி இருக்கு. இத 2 குடு. காசால வந்து புரண்டு இருக்கு. இதுல 2 குடு. கை சோர்ந்து இருக்கு. இதை எடு. இத தண்ணியில கரைச்சு குடு. ஆள விடு. ஆசையப்படாது. மருந்து சாப்பிட. அதுதான் உதயசூரியன், நம்ம தெய்வம். இருள் நீக்கி ஒளி காட்டும் இறைவன். அது இல்லைன்னா நீங்க இல்ல, நான் இல்ல, புல் பூண்டுகள் இல்ல, எந்த உயிரும் இல்லை, ஏன் இந்த உலகமே இல்லை. கும்பிடுங்க. இப்படி என்ன பார்த்து இல்ல, அங்க அம்மா அம்மா இருங்க. வைத்தியரே நேரமாச்சு, புறப்படுங்க. குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க. தங்கச்சி ஏமா நீ அநியாயமா கெடுக்கிற? கெடுக்கிறேனா? நானா? என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, இந்த உலகத்துல அநியாயம் அக்கிரமம் சூது வாது ஒண்ணுமே தெரியாம இருக்கணும்னா ஒண்ணு குழந்தையா இருக்கணும், இல்ல பைத்தியமா இருக்கணும். ஏன் மருந்தால சத்தியமா நான் பைத்தியமாக்க முடியும் ஒழிய குழந்தையாக்க முடியாது. ஆண்டவன் புண்ணியத்துல அறிவியல் வந்து குழந்தையாவே இருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே தங்கச்சி. வைத்தியரே இவருக்கு உலகத்தை உணர வச்சு என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெத்தவங்க தேடுவாங்க, குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு போங்க. நீ 2 கிட்டா இப்பதானே நான் சொன்னேன். பாத்தியா இவன் உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணத்தை. சும்மா இருக்க வைத்திய கூட தப்பு. அவங்க எல்லாம் குழந்தைங்க, நீங்க கூட. என்னத்த பேசிட்டான்? ஏன்னு கேட்கிறான். ஆரம்பமே கேள்வி, அங்கதான் இருக்கு ஆபத்து. இவன் கேள்வி கேட்டு யாரு பதில் சொல்றது? வாங்க. வாங்க கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, உங்களுக்கு சண்டை கத்து கொடுக்க போறேன். ஐயோ பைத்தியம் பைத்தியம், சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும் நீதான் சொல்லி கொடுத்த. இப்ப ஏன் நான் சண்டை கத்துக்கணும்? எதிரிகள் தாக்கினா உங்களை காப்பாத்திக்க தெரிய வேண்டாம்? அப்படியா? எதிரின்னா யாரு? நீங்க இருந்தா அவங்க வாழ்க்கை அழிஞ்சிடும் நினைக்கிறாங்களே, அவங்கதான் உங்க எதிரிகள். நான் ஒண்ணும் அப்படி நினைக்கலையே. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? அப்போ அந்த எதிரியை பார்த்து
நான் உனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, எதிரிகளை எங்க தேடுவீங்க? அவங்கள அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அத கண்டுபிடிக்கிற சக்தி மட்டும் மனுஷனுக்கு இருந்தா உலகத்துல போராட்டமே வராதே. வாங்க சண்டை கத்துக்க. முடியாது. யாரோ எதுன்னா நான் ஏன் சண்டை கத்துக்கணும்? உங்க பாதுகாப்புக்காக. எனக்கு ஏன் பாதுகாப்பு? உங்களுக்கு வாழ்க்கையில சில கடமைகள் இருக்கு, அதை நிறைவேற்றணும்னா உங்களை பாதுகாத்துக்கிற சக்தி உங்களுக்கு வேணும். கடமைன்னா என்ன? மண்ணாங்கட்டி. சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு. இப்ப நீங்க சண்டை கத்துக்க போறீங்களா இல்லையா? அழாத. நீ அதுதான். ஆமா, அழக்கூடாது. அப்ப கத்துக்கிறீங்களா? கத்துக்கிறேன். ஆமா, சண்டைன்னா எப்படி இருக்கும்? இதுக்கும் ஒரு கேள்வியா? இல்ல, சரி வாங்க சொல்லித்தரேன். இல்ல, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி நீங்க ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா, இந்த தண்ணியை ஏன் சொல்லி கொடுக்குற? தண்ணியை கத்து கொடுக்காது. உங்களுக்கோ இத பத்தி ஒண்ணும் தெரியாது. கல்ல விழுந்து கை காலை உடைச்சுக்கிட்டா? அப்படியா? அப்ப இனிமேல் எங்க வேணாலும் யாரோட வேணாலும் சண்டை போடலாம். வாங்க. தங்கச்சி, தங்கச்சி, அண்ணா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நன்றி சொல்றதுன்னா நான் தான் சொல்லணும். ரொம்ப நன்றியா. நான் நினைச்சது நடந்துருச்சு. என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. ஜீவா, ஏன் ஜீவா? இது அழுக இல்லைங்க, ஆனந்த கண்ணீர். ஜீவா, இனிமே என்ன யாரும் கூனன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க எப்போதுமே கூனர் இல்லைங்க. நான் உங்களை தரையில கட்டி போட்டிருந்த போது நீங்க நிமிர்ந்துதான் படுத்திருந்தீங்க. ஆனா நடக்கும் போது உங்களால நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்? உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்ல. நீங்க நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு செய்துட்டீங்க. ஜீவா, இனிமே எனக்கு கவலையே இல்லை. நான் எதையும் செய்ய முடியும். நான் நிமிர்ந்துட்டேன் ஜீவா, நான் நிமிர்ந்துட்டேன். நீங்க மட்டும் இல்லைங்க, நீங்க நிமிர்ந்துதானே கொடுக்கப்பட்டு கிடக்கிற எங்க பெண் சமுதாயமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. வாங்க ஜீவா, வாங்க, உங்க அம்மா பாக்க. வாங்க ஜீவா, ஜீவா, அம்மாவா? ஜீவா, ஜீவா, வாங்க சீக்கிரம் வாங்க. ஏன் அம்மாவா இருக்காங்களா? உண்மையாவா? ஆமா, உங்களுக்கு உயிர் கொடுத்த உயிர். இந்த வைரத்தை வாரி கொடுத்த எங்க தலைவி உயிரோடதான் இருக்காங்க. மகரை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? வாங்க. அவங்கதான் உங்க அம்மா. என்ன இது? கும்பலா? இல்ல, கொடுமைக்கு குழி பறிக்கும் கூட்டம். மூளைகள இருக்க உனக்கு இந்த வண்டி எடுக்க மாடு கிடைக்கல, பெண்கள் தான் கிடைச்சாங்களா?
ஏயா உன்னை பெத்தது பெண் தானே? இந்த பெண்களை இழுத்து வச்சு நீ சொகுசா தூங்கிட்டு வரியே, வெக்கமா இல்ல? இறங்கியா கீழே. நீ யாரு? நான் தான். என்னையா இப்படி பாக்குற? ஜீவா தெரியல, மாப்பிள்ள பொண்ணை பாக்குறாரு. வண்டியில வந்திருக்காரடி சண்டி மாப்பிள்ள. ஜீவா, நீ ராணி மாதிரி வாழ வேண்டியது. எதுக்கா இந்த காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? என் கூட வா. வா மௌனவதி, நீ என்னோட வந்துடு. வழிய விடுங்க. மாப்பிள்ளையாச்சு, மாலை போட்டு போக வேண்டாம். ரைட்டு. ராஜா ராஜா, புடி 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 புடி, மாட்டு மாட்டு அவனுக்கு. என்ன இது? என்ன பண்றீங்க? அநியாயம். அநியாயம் இல்ல, அடையாளம். இப்படியே செங்கோனுடைய மாலைக்கு போ. எங்க உணர்ச்சியை, எங்க பலத்தை அவன் புரிஞ்சுக்கட்டும். இனிமேலாவது எங்க இனப்பெண்டு அடிமையாக்குற வழக்கத்தை நிறுத்தட்டும். அவன் திருந்தட்டும். ஏய், இவன் உட்கார வச்சு கைத்தால கட்டு. என்னடா இருக்கு? நீ உயிரோட இருக்கணும்னா நீ நானும் ஆகணும், நான் நீ ஆகணும். அந்த வீரர்களை எல்லாம் வண்டியில கட்டுங்க. இந்த வண்டி அவங்களே எடுத்துட்டு போட்டோம். வைத்தியரே, மந்திரவாதி. ஓ மந்திரவாதி. ஆண்மனையில எல்லா ரகசியமையும் தெரிஞ்சு வச்சு. நிறுத்துங்க. சித்தப்பா, முத்தழகி, 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 உடனே புறப்படுமா. தாய்மாமா உன்னை தாராட்டினது போதும், இந்த சித்தப்பனோட மானத்தை சீரழிச்சது போதும். புறப்படுமா. என்ன மாமா, என்ன நடந்தது? எதிர்பாராத நிகழ்ச்சி. இந்த வேங்கையினுடைய விளையாட்டு. மகளோட பிறந்த நாளாச்சே, கழுத்துக்கு மாலை கிடைக்கும் வந்த அவன் சக்கரத்தை மாட்டி சந்தி சிரிக்க வச்சுட்டான். அவன் மட்டும் கிடைக்கட்டும், இதுக்கு சேர்த்து அவனை பழி வாங்குறேன். என் நாட்டிலே மட்டும் இப்படி ஒருத்தன் இருந்திருந்தால் மறுநாளை அவன் தலை கோட்டையின் கொடிமரத்திலே துங்கும். அவன் மண்டை ஓட்டிலே இந்த வம்சத்தின் மரண சாசனத்தை எழுதி வைத்து அந்த இனமே உமியாகும், தவிடாகும், ஊதும் பொடியாகும். கேவலம் சிங்கோடரே, மா கேவலம். மாமா, வேங்கையனோட கொடுமைக்கு முடிவே தெரியாதா? ஐயா மங்களாரு, ஐயா உங்களதான். இதான் உங்க அறை. மந்திரவாதி மந்திரவாதி. என்னையா வைத்தியரே? நான் மந்திரவாதியா? பச்சலை. ஏ பச்சலை, மருந்துக்கு மந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? யாரை ஏமாத்த மாட்டேன்? யார் ஏமாற்றம்? நான் தவம் செய்யாத மரமே கிடையாது. முருங்க மரம் 30 வருஷம், இறந்த மரத்தில் 20 வருஷம், நாக மரத்தில் 40 வருஷம். இப்ப உனக்கு என்ன வயசு? யோகிக்கு ஏது மகளே வயசு? மகனா? கடவுளையே கண் முன்னா கொண்டு வந்து நிறுத்தி இந்த மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன். மகளே, என்ன பார்த்ததே இல்லையா? கடவுளை பார்த்த கண்கள் கண்ணீர்களை பார்த்ததே கிடையாது. கண்ணேன்னு சொல்லலையா? கண்ணனை கலைத்திருப்பேன், காது கொள்ளாரோ. கட்டி கரும்பேன்னு சொல்லலையா? கட்டி கரும்பு கைலாசத்தில் வெட்டி தின்றதாக ஒரு ஞாபகம். அவர்கள் எல்லாம் இந்திரலோகத்தில் நாட்டியம் ஆடும்போது பார்த்திருக்கேன். தவறு நடந்திருக்கிறது. என்னை போலவே உருவம் உள்ள ஒரு மடையினை நீ காதலித்திருக்கிறாய். ஒரு பொண்ணோட மனத்தை கருத்து இப்படி நடுத்தருவில் விடுறியா? மகளே, இது நடுத்தருவல்ல. நீ நாசமா போவ, நீ அழைச்சு போவ, நீ குட்டிச்சாரா போவ. அழைத்தவனே, அவள் செய்த குற்றத்தை மன்னித்து விட. நீ யாரு? நானா? இந்த அரண்மனை. இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? மறந்துட்டியா? நீதான் மந்திரவாதியாச்சே. நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் பொருளெல்லாம் இங்க கொண்டாந்தாச்சு. அப்ப நான் இங்கதான் இருக்கணுமா? பயந்துட்டியா? உன் மந்திர சக்தியால சொர்க்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றேன். வர்றேன்.
அப்பாடா, இவகிட்ட போய் நான் யாருன்னு சொல்லலாமா? பொம்பளை கிட்ட போய் வாயை திறக்கலாமா சாமி? என்ன சுட்டு திங்க போறீங்களா? நாட்டு மனுஷங்கிறது சரியா இருக்குது. புலால் உண்ணுவது பாவம், என்னை விட்டுருங்கயா. உன்னை விட மாட்டோம். மந்திரவாதி, உன்னை சுற்றி நெருப்ப வச்சு பழுத்தப்போ வண்டாயா, ஏகப்பட்ட புள்ள குட்டிக்காரையா. யாரு நீயா? இல்ல எங்க அப்பா. நீதான் மந்திரவாதியாச்சே. மாயமா வரைஞ்சது. மந்திரவாதி இல்ல, ஒண்ணு இல்ல, விட்டுருங்க. பாருங்கம்மா, உயிரோடவே எனக்கு நெருப்பு வைக்கிறாங்க. செத்து போன பிறகு வைக்க சொல்லுங்கம்மா. என்ன இது? எதிரியா இருந்தாலும் அவங்கிட்ட அன்பு காட்டணும், அணைச்சு ஆதரிக்கணும்னு நம்ம தலைவர் வேங்கைய சொன்னதை மறந்துட்டீங்களா? நான் உங்க எதிரிதான், சத்தியமா உங்க எதிரிதான். எங்கிட்ட அன்பு காட்டுங்கயா, உங்க எதிரியா. சிவா, நீ போமா, இவரு மந்தரத்தை நாங்க கோயிலுக்கு பாத்துக்கிறோம். இப்ப அவரை விட போறீங்களா இல்லையா? விடவே மாட்டோம். வேங்கையனை கூப்பிடுவேன். அவர்கிட்ட சொன்னா உங்க கதி என்ன ஆகும்? சரி, அப்ப இவரை உடனே அவர் ஊருக்கு அனுப்பி வைங்க. தலைவன் பேரை சொன்ன உடனே என்ன பக்தி, என்ன பயம். அவன் தலைவன்யா. வேங்க கூப்பிடு, வாங்க. வைத்தியரே, மந்திரவாதி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. உன் காதலை காலையில வெறுத்து மாலையில தூக்கு போட்டுட்டு ராத்திரி வந்து இப்ப பேயா வந்திருக்கிறேன். கண்ணா, என் காதலா, என்ன கட்டி பிடி, எலும்பு கண்ணத்துல ஒண்ணப்படு. கொண்டே கொடு, காதலத்தை போல கைவிட்டா இந்த வேலைதான். கைவிடலையா? ஏமாத்திரியா? காதலை திரும்பி வந்தா ஏத்துக்குவியா? திரும்பி வந்தா கொஞ்ச நேரத்தில் என்ன பாடுபட்டு நீ? நான் உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தனா, அதனால இங்க சிப்பாயா வேலை செய்யற எங்க அப்பா என்ன இங்க கொண்டாந்து வேலையில சேர்த்திட்டாரு. நல்ல காரியம் பண்ண. நீ யாரு இப்படி வந்த? இங்க ஒரு மண்ட ஒரு என்ன துரத்து பயமாவே இருக்கப்பா. அதுவா? என்ன கீரிக்கிற என்ன? அது ஒண்ணு வரட்டும். இப்போ உன் மண்டையிலதான் ஒண்ணும் இல்ல, இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. இங்க பாரு, நீ பயப்படாம உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன வந்து கேளு, என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன். நீ பயப்படாம தூக்கு. நான் இனிமே பயப்படவே மாட்டேன். நான் இனிமே பயப்பட மாட்டேன். வைத்தியம் செங்கோடரே, நான் போய் வரேன். மகடபதி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை இங்க தங்க வைக்க முயற்சி பண்ணுனேன், முடியல. உங்களுக்கு தெரியாதா என்ன? நானும் பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்து புறப்பட்டவன். முத்தழகியின் பிறந்த நாளாச்சே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்காக படைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கும். வேங்கையும் செஞ்ச கொடுமை உங்க மனச ரொம்பவும் புண்படுத்திடுச்சு. அதனாலதான் சோழைக்கு எங்க ஆட்களை கூட வேண்டான்னு சொல்லிட்டு நான் என் படையோட வந்திருந்தா எனக்கு இந்த அவமானமே ஏற்பட்டு இருக்காது. என்ன வரவேற்று அழைக்க வந்த உங்க ஆட்களோட வந்த அனுபவிச்சேன். ஆனா போகும்போது ஒண்ணு சொல்ல விரும்புறேன். வேங்கையனை போல ஒரு வலுவான எதிரியை வளர விடுறது உங்க எதிர்காலத்துக்கே பெரும் ஆபத்து. மகிடபதி, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், நீங்க மறுபடியும் இங்க வரும்போது இந்த நிலைமை நிச்சயமா ஏற்படாது. நன்றி செங்கோடரே, நான் புறப்படுகிறேன். தளபதி